ஜப்பான்ல ஒரு புத்த விகார் இருந்துச்சு. விகார்னா என்ன தெரியல? புத்தருடைய கோயில்னு அர்த்தம். நம்ம நம்ம கோயில் மாதிரி புத்தருக்குன்னு அந்த ஊர்ல ஒரு கோயில். ரொம்ப பழமையான கோயில். மரத்தால செஞ்ச கோயில். அங்கங்க புத்தருடைய அழகான மரச்சிலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு ஒரு குருக்கள் இருந்தார். அவர் ஒரு முறை வெளியில போகிற போது ரொம்ப வயசான ஒரு புத்த குரு ஒருத்தர் அனாதையா ரோட்ல இருந்ததை பார்த்தார். சரி, அனாதையா இருக்காரே பாவம்னு சொல்லி அவருடைய விகாரத்துக்குள்ள அனுமதிச்சு இங்கே நீங்க தங்கிக்கோங்கன்னு சொல்லி விட்டார். அன்னைக்கு நைட்டு போச்சு. திடீர்னு பார்த்தா அந்த விகாருக்குள்ள ஒரு பெரிய பிரகாசமான வெளிச்சம். என்னடா இதுன்னு இந்த குருக்கள் போய் பார்த்தா அந்த குரு என்ன பண்ணிட்டு இருக்கார்? காஞ்சிட்டு இருந்தார். இது எதை வச்சு எரிச்சு குளிர் காயறாருன்னா புத்தர் சிலையை வச்சு மரச்சலையில இருந்து உன்னை பிடுங்கி எடுத்துட்டு வந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கார். இவர் கேட்டார், ஏய் உன்னை எவ்வளவு பெரிய குருன்னு நினைச்சு உன்னை மதிச்சு உள்ள கூட்டு வந்து உட்கார வச்சா நீ ஒரு நல்ல புத்தர் சிலையை போட்டு எரிச்சிட்டு இருக்க. அவர் சொன்னார், எனக்கு குளிருது, எனக்கு குளிருது, எனக்கு குளிரிலிருந்து தப்பிக்கணும்னா இப்ப எனக்கு நெருப்பு வேணும். அதனால இந்த புத்தர் சிலை எனக்கு உதவி செஞ்சிச்சு. புத்தர் உதவி பண்றார், நான் அதை வாங்கிக்கிறேன். எப்படிங்க? புத்தர் உதவி பண்றார், அதை நான் வாங்கிக்கிறேன். இப்ப சொன்னா, அது புத்தர் எங்கள் 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 கடவுளை நீ எரித்து கொண்டிருக்கிறாய். இவர் என்ன பண்ணார்? அதை அந்த அந்த எரிஞ்சதை கிண்டிட்டு, எலும்பு கூட இல்லையே, இதை போய் புத்தர்ன்னு சொல்றீங்க, இது புத்தர் இல்லை, இது புத்தர் சிலை. இவருக்கு கோவம் வந்துருச்சு. ரோட்ல இருந்த உன்னை கூட்டு வந்து உள்ள வச்சம்பாரு, என்ன சொல்லணும்னு திரும்ப இவனை தரதரன்னு இழுத்துட்டு போய் வாசல் வரைக்கும் அமிச்சு கேட்டை சாத்துறார். உள்ளே வராது இனிமே. சாத்தும் போதும் கூட அந்த குரு கேட்கிறார், சாத்துறதான் சாத்துற, இன்னும் ஒரே ஒரு சிலையை கொடுத்தா நைட்டு முழுக்க நான் கொஞ்சம் தாங்கிட்டு வெளிக்காக பகல்ல வந்துருவேன். இவருக்கு இன்னும் பயங்கர கோபம். சடுக்குன்னு கதவை சாத்திட்டு போய் படுத்துட்டான். காலையில எழுந்து வந்து கதவை திறந்தா பயங்கர ஆச்சரியம். என்னன்னா, யாரை துரத்தினாரோ அந்த குரு அந்த விகாருக்கு எதிரே இருக்கிற ஒரு மயில்கல்லுக்கு மேலே பூக்களை வைத்து விட்டு அதன் முன்னால் மண்டியிட்டு இந்த குரு வணங்கி கொண்டிருந்தார். இப்போ இந்த குருக்கள் பார்த்து சொன்னார், நேத்து வரைக்கும் நீ பைத்தியமான சந்தேகம் இருந்துச்சு, எனக்கு இப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு. நேத்து உண்மையான புத்தர் சிலையை போட்டு எரிச்சிட்டு இருந்த, இப்போ ஒரு மயில்கல் முன்னாடி உட்கார்ந்து மண்டியிட்டு கும்பிட்டு இருக்க, என்னையா பண்ணிட்டு இருக்கேன்? அவன் சொன்னான், நான் புத்தரை வணங்கி கொண்டிருக்கிறேன். சிரிச்சான். புத்தர் சிலையை எரிச்சிட்டு நைட்டெல்லாம் இப்போ போய் இந்த மயில்கல்ல, இது மயில்கல்லுடா, இது புத்தர் இல்லடா. அந்த குரு சொன்னார், நன்றாக பார், இந்த மயில்கல் புத்தராக தெரிவதற்கு உனக்கு ஒரு சிற்பி தேவைப்படுகிறார். அந்த சிற்பியின் அவசியம் இல்லாமலேயே இந்த மயில்கல்லில் இருக்கிற புத்தரை நான் தரிசனம் செய்கிறேன்னு சொன்னார். அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து கேட்டான், இவ்வளவு பண்றல, இந்த மயில்கல்ல கூட புத்தர்னு நினைக்கிறல, அப்ப ஏன் நேத்து நீ அந்த புத்தர் சிலையை போட்டு எரிச்ச, தப்பு இல்லையா? அப்ப அந்த குரு சொன்ன வார்த்தை தாங்க ரொம்ப முக்கியமானது. இது ஓஷோவினுடைய கதை. குரு சொன்னார், பார், நேத்து எனக்கு குளிர்ச்சி. புத்தர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? அப்ப தி பௌ பவ என்று சொல்லியிருக்கிறார். நான் உன்னுள் சுடர் விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் உன்னில் சுடர் விடுகிறேன்னு சொன்னார். என்னுள்ளே உயிரோடு இருக்கிற புத்தரை குளிரில் இருந்து காப்பாற்றுவதற்காக பொய்யான இந்த பொம்மை புத்தரை கொளுத்தி என்னுள்ளே இருக்கிற உயிருள்ள புத்தரை காப்பாற்ற நினைத்தேன். ஆனால் நீ உயிரற்ற புத்தருக்காக உயிருள்ள புத்தனை வெளியே அனுப்பினாய். உனக்கு உயிருள்ள புத்தனை பற்றி கவலை இல்லை, உயிரற்ற புத்தன் மேல்தான் கவலை இருக்கிறதுன்னு சொன்ன உடனே அந்த குருக்களுக்கு அப்படி ஒரு ஷாக்.